சமைச்சிடுவோமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பன்னீரை வச்சு நீ ஒரு ஆம்லேட் பண்ண போகிறேன். பன்னீர் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். பன்னீரை இந்த சைஸில் இருக்கிறதுல கொஞ்சம் சீவி எடுத்துக்கலாம், சின்ன சின்னதாக. இந்த மாதிரி நல்லா தூளாக சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பூ மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஆனியனை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. சில்லியை எவ்வளோ பொடிசாக முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி அதே மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் கட் பண்ணிக்கலாம் பொடிசாக. இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை கூட இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம், சில்லி ஆட் பண்ணிக்கலாம், புளி வச்சுருக்கிற இந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஃபைனலாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். தவாவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆம்லேட் மாதிரி நல்லா அழகாக உப்பு நல்லா ஆம்லேட் மாதிரி அழகாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொன்று ஊற்றி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டெலிஷியஸான பன்னீர் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்மியான பன்னீர் ஆம்லேட் ரெடி. சாப்பிட்டு பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பன்னீர் ஆம்லேட்டு சீரியஸ்லி கிளாஸ் சூப்பராக இருக்கும். உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.